சென்னைக்கு மிக அருகில், அதாவது எட்டி பார்க்கும் தொலைவில், கோயம்பேட்டில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்துல, தாம்பரத்துல இருந்து 36 கிலோமீட்டர் தூரத்துல, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு அழகான பேருந்து நிலையம் தான் இந்த கிளாம்பாக்கம். டிக்கெட் சென்னை சென்னை புரியல. சென்னை மெட்ராஸ். இந்தா 450 ரூபா கொடு. ஓ, இந்த பஸ் சென்னைக்கு வேற போகுமா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேட்குற? என்ன வெண்ணைக்கு கேட்க? மற்ற ஊருக்காரவங்கலாம் வெளியூர் போகிறதுக்கு தான் பஸ் ஏறுவாங்க. ஆனால் நம்ம சென்னையன்ஸ் மட்டும்தான் பஸ் ஏறுறதுக்கே வெளியூர் போகணும் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அது என்னப்பா, திமுக எது தொடங்கினாலும் விமர்சிப்பீங்களா? ஐயோ நான் இல்லைங்க. அரே ஓ சம்போ. தமிழில் முட்டு கொடுத்தா அதை கலாய்ச்சிருவாங்க அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி இங்கிலீஷில் கண்டென்ட் ரெடி பண்ணி முட்டு கொடுத்துருக்காரு. அப்படி என்னதான் முட்டு கொடுக்குறாரு அப்படின்றத ஒரு தடவை பார்த்துட்டாங்க. Terminus as exclusive restroom for men, women, transgenders and disabled people. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. புது பஸ் ஸ்டாண்டில் நிறைய நவீன வசதிகள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்களாம். அப்படி என்னதான் நவீன வசதி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், குழந்தைகளுக்கு பாலூட்டும் வரை, மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், ஆண்களுக்கெல்லாம் தனித்தனியாக பாத்ரூம் வசதிகள். என்ன ஒண்ணுக்கு வருது, பாத்ரூம் எங்க இருக்கு? குழந்தைகளுக்கு பாலூட்டும் வரை, இப்படி நிறைய நவீன வசதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். கண்ணாடியை போட்டுக்கிட்டு கண்டென்ட் இங்கிலீஷில் பேசினா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு நினைப்பு. கண்ணாடியா கைட்ரா? இல்ல வெயில் கொஞ்சம் கண்ணாடியா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற முட்டுபாய் கொஞ்சம் டேலண்டான முட்டுபாய். அப்படி என்னதான் டேலண்ட் அவர் காட்டியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் நீங்களே பார்த்துட்டாங்க. கேமராவை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கொண்டு போனால் கொய்யால எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரோன் வியூவுக்கு கேமராவை மாற்றிட்டாரு. இதில் வாட் ஏ வியூ அப்படின்னு சொல்லி ஃபயர் வேற விட்டுட்டு இருக்காரு. டேய், முதல்ல இந்த மூட சொல்றான். நேரம் ஆச்சு, ஆனால் பஸ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி மக்கள் போய் கேட்டதுக்கு, சாம்பார் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா, ரசம் வைக்க எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் முட்டு கொடுத்துருக்காரு. டேய் பாமா பச்சுங்களா தெரியல. டேய் சொல்றா, வெங்காய வெடி திரி இருக்கலடா. டேய் பிஜிலி வெடியோட திரி சைஸ்டா. டேய் அவ்வளோ வேறடா. 1000 ரூபாய்க்கு பட்டாசு வாங்க எத்தனை ஊதத்துல தருவாங்க சொல்றா. இப்போ நம்ம பார்க்க போகிற முட்டு தான் பயங்கரமான முட்டு. இது சாதாரண முட்டு கிடையாது, இது டைவர்ட் முட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்து நூதன பிரச்சாரம். என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பேருந்து நிலையத்தை மேல இருந்து கீழே பார்த்தா எப்படி தெரியுதான் அப்படின்னா, இப்படி தெரியுதான். இப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க, சூரியன் மாதிரி தெரியுதான். அதாவது அப்படி சூரியன் பொளந்துகிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி பொளந்துகிட்டு இருக்க அந்த பேருந்து நிலையம். நான் பார்த்தனே. ஹூஸ் தி டாக் வாய்ஸ்? யாரா குறுக்க பேசுறது? நான் தானே. உனக்கு எப்படி தெரிஞ்சது? இங்க இருந்து பார்த்தா நல்லா தெரியுது. என் 2 கண்ணால பார்த்தேன். அப்ப நாங்க மட்டும் என்ன முக்கா கண்ணாலயே பார்த்தோம். ஏன்டா இங்க இருந்து பார்த்தாலே தெரியல, அங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இங்க இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, பளிச்சிரு தெரியும். இந்த வர மாட்டேன்னு நினைச்சா இந்த வந்து